திருப்பி திருப்பி எத்தனை தடவை அவங்களுக்கு இறங்குறாரு பாருங்களேன். எத்தனை தடவை அவங்க விசுவாசிங்க விசுவாசிங்க, நான் உயிரோடு இருக்கிறேன், கையை பாருங்க, காலை பாருங்க, பாருங்க உங்க தேவைகளை சந்திக்கிறேன், நீங்க கஷ்டமா இருக்கிற நேரத்தில் உங்களை ஆறுதல் படுத்துறேன். எதுக்கு இதெல்லாம் சொல்றாரு? இதெல்லாம் அவங்களுக்கு போட்டது மாத்திரம் இல்ல, ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறது உங்களுக்கும் எனக்கும் போடுறதுங்க. நீங்களும் நானும் அறிஞ்சிக்கணும். அது ஒரு கதை இல்லை, ஒரு வரலாறு மாற்றம் இல்லை. ஒரு தெளிந்த கிறிஸ்து தனிப்பட்ட விதத்தில் உன்னோடு கூட இருக்கிறார், தேவைகளை சந்திக்கிறவரா இருக்கிறார். மரியா மாதிரி நீ கலங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவர் வந்து பக்கத்தில் நின்று ஏன் அழுகிறாய்ன்னு சொல்லி உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற கிறிஸ்து. சோர்ந்த நேரத்தில், குழப்பத்தில் நேரத்தில், ஏன் எப்படி நடந்துச்சுன்னு வழி விலகி தூரம் போகிற நேரத்தில் உனக்கு காட்சி அளித்து உன்னை மீண்டுமாக சபைக்கு கூட்டு வருகிற கிறிஸ்து அவர். சீஷர்களாக சபை சோர்ந்து இருக்கும் போது, ஐயோ இப்படி பண்ணிட்டோமே இயேசுக்குன்னு இருக்கும்போது உங்களுக்கு மத்தியில் வந்து சமாதானத்தை ஓதுகிற கிறிஸ்து அவர்.